நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வேதனையான விஷயம். நம்ம நண்பர் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம் ஒன்றியத்தைச் சேர்ந்த நண்பர் ராஜ்குமார் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, அவருடைய பைக்கில் வரும்போது விபத்தாகி ஆஸ்பத்திரியில் அவர் சேர்த்துருந்தாங்க. காலில் இருந்து மூளைக்கு போகிற இரத்த நரம்பு கட்டாயி போனதுனால அவருடைய காலை துண்டாகவே வெட்டி எடுத்துட்டாங்க. இப்போ அவர்கிட்ட ஒரு காலை இல்லை. இனி அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறி அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா அவர் வச்சுருந்த பைக்கு ஆர்ச்சி அவர் பேரில் இருக்குது, இன்சூரன்ஸ் இன்னொருத்தர் பேரில் இருக்குது. இப்போ அதையும் கிளைம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம அசால்ட்டாக யதார்த்தமாக ஒரு சின்ன சின்ன தவறுகள் அது நம்மளுடைய வாழ்க்கையவே பிரட்டி போட்டுரும். அந்த நிலைமையில் தான் இன்றைக்கி நண்பர் ராஜ்குமாருடைய நிலைமை இருக்குது. அவருக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவி, நீங்கள் டெய்லியும் அன்றாட செலவு பண்ணுற காசை நிப்பாட்டி கொடுத்தாலே அவருடைய குடும்ப சூழ்நிலை இப்போதைக்கு ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கான வழிகள் உருவாகும் அப்படின்றத நண்பர்கள்ட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இன்சூரன்ஸில் இருந்து எடுக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அதனால் நண்பர்கள் நம்ம சக ஓட்டுநர் குடும்ப நண்பருக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு நிதியுதவியை மனம் கூர்ந்து செய்யணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நண்பர்களே, நம்ம நண்பருக்கு நாம் உதவுறது இன்றைக்கி நமக்கே உதவி செஞ்சு வச்சுக்கிறதுக்கு சமம். நாளைக்கு நமக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரலாம். வரும்னு நான் சொல்லலை, வரலான்னு சொல்கிறேன். நண்பர்கள் உடனே ஃபேஸ்புக்கில் அதுக்கு கமெண்டை போட்டுறாதீங்க. ஏன்னா அவர் என்ன ஆசையில் வண்டியை விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னு தெரியல. எதிர்பாராத விதம். இன்றைக்கி சொல்லவே முடியாது. மோட்டாரில் இருக்கிற நமக்கு ஏகப்பட்ட எப்படி சொல்கிறது கண்டங்கள் நம்ம முன்னாடி இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதே பெரிய சாதனை மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. அதனால் நண்பர்கள் முழுக்க நாமளும் கவனமாக இருக்கணும். நமக்கு முன்னாடி வர்ற வாகனங்களையும் கவனமாக பார்த்து நம்மளுடைய உடம்பை, நம்மளுடைய உயிரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச அத்தனை உதவிகளையும் அந்த குடும்பத்துக்கு செய்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள். அவருடைய நிலைமையை கொஞ்சம் மாற்றுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நாம் செய்வோம். என்ன சொல்கிறதுனே தெரியலை நண்பர்களே. அவ்வளோ வேதனையான விஷயங்கள். இனி அவர் வாழ்க்கை எப்படி வாழ்வார், அவருடைய வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் நரகம். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு மாறப்போகுது அப்படின்றதே தெரியல. இந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றணும். அதுக்கு நம்ம இனம் முதல்ல ஒன்று சேரணும், ஒற்றுமையாக இருக்கணும். மாற்றலாம், ஆனால் அதுக்கு நாம் போராடணும், நாம் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ அவருடைய குடும்பத்துக்கு நிதி உதவி தேவை. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச நிதியை கொடுங்க நண்பர்களே. அவருடைய குடும்பத்தை இப்போதைக்கு காப்பாற்றுவோம். பின்னாடி என்ன செய்யலான்றதை கண்டிப்பாக நண்பர்களோடு ஆலோசனை பண்ணி அதற்கு ஒரு முடிவு எடுப்போம். நன்றி நண்பர்கள்.